ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான சுக்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 2 துண்டு சுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ குழம்புக்கு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன், தக்காளி 1 எடுத்திருக்கேன், தாளிப்புக்கு வடகம் எடுத்திருக்கேன், எண்ணெய் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அடுத்து பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். குழம்புத்தூள் கொஞ்சம் தேவைப்படும். இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். சுக்கு, மிளகு, தனியா, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். சுக்கு பார்த்திங்கன்னா மேல்தூள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீவிட்டு 1-2 தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சட்டியில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் வடகம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். வடகம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நான் வடகம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கட்டும். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா 1-2 நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் உங்கள் இஷ்டம் போல் எவ்வளோ ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அடுத்து கருவேப்பிலை போடுறோம், தக்காளி போடுறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டாக இருக்கும்போது எதுவுமே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சுக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது. சளி இருந்தாலுமே அதை கரைச்சி வெளியேற்றக்கூடியது. இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சுக்கு மிளகுலாம் காரம் இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா திக்காக வந்த பிறகு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.